அடித்தளத்தில் இல்லாமல் பிஜி, எம்ஃபில், பிஹெச்டி, நெட் செட்டு, ஜேஆர்எஃப், ஸ்லெட்டு, பட்டச்சான்று, பிஹெச்டி, வாய்மொழி தேர்வு நிறைவு பெற்றதுக்கான பல்கலைக்கழகத்தின் அறிக்கை நகல், இல்லை தற்காலிக பட்டய சான்றிதழ், இது மாதிரி எல்லாத்தையும் இணைச்சி கொண்டு போய் நிறுத்தினோம்னா சர்வீஸ் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்குள்ளேயே இதை ஒரு வழியாக வாங்கிடுமா அப்படின்னு. சில இடத்துல பார்த்திங்கன்னா சான்றப்பமோ அதை கையெழுத்தோ போடுறவங்கலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஏளனமாக பார்க்குறதாகவும் என் நண்பர் சொன்னார். இதெல்லாம் எப்படின்னா, நீங்களும் ஒரு காலத்தில் இப்படி தானே வேலைக்கு வந்தீங்க. ஒரு காலத்தில் எல்லாருமே வேலைக்கு வரும்போது எல்லாம் கஷ்டப்பட்டு தான் வந்தாங்க. இதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா இப்போயாவது ரொம்ப டிஜிட்டலைஸ் பண்ணி நீங்கள் உங்களோட அனுபவிச்ச அந்த சர்வீஸ் சர்டிஃபிகேட்லாம் பார்த்திங்கன்னா பேக்கில் உங்களுக்கு ஃபோட்டோவை ப்ராப்பராக ஒட்டி அதுக்கு மேலே சீலை வச்சு அதுக்கு மேலே கையெழுத்து போட்டெல்லாம் இந்த காலம்லாம் இப்போ இருக்குது. இப்போ எதுவும் ஏமாற்ற முடியாதுன்னு வச்சுங்க. ரெண்டாவது ஆதாரை வச்சு அந்த டீச்சிங் ஃபேக்கல்ட்டியோட இணைச்சி கொடுத்துட்றாங்க. ஸோ இது ரொம்ப ரேர் ஆகிடும். ஒரு காலத்துலலாம் வேலைக்கு ஜாயின் பண்ணுறது இப்போ ஒருத்தனுக்கு பதிலாக இன்னொருத்தனோட சர்டிஃபிகேட்டை நம்ம திருடிட்டு எடுத்துகிட்டு இது என்னோடய சர்டிஃபிகேட் தான் நம்ம சொல்லி ஜாயின் பண்ணவங்களாம் இருக்காங்க. சில பேர் தங்களோட மதம், சில பேர் தங்களோட இனச்சான்றிதழையும் மாற்றியெல்லாம் அந்த காலத்தில் போட்டு டிஜிட்டல் எல்லா காலகட்டத்தில் அந்த சர்டிஃபிகேட்லாம் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே ரெக்கார்டில் எழுதுறது. ஸோ தவறான இனச்சான்றிதழ் கொடுத்து தவறான தங்களோட சர்வீஸ் சர்டிஃபிகேட்டை எப்படி கொடுக்குறதுன்னு தெரியும், அதையும் ஃபோர்ஜரி பண்ணி சில பேர் தவறான முறையில் போலி சான்றிதழ்லாம் கொடுத்து அவங்கெல்லாம் வேலைக்கு போய் ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு ஒரு கொஞ்சம் வருஷம் 5 வருஷத்துக்கு முன்னாடிலாம் மாட்டின சம்பவம்லாம் நிறைய நீங்கள் பார்த்துருக்கீங்க, டிவிலையும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இது மாதிரி எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா வி ஹவ் சீன் தட் ஒரு தப்பான பாதையில் ஏதோ 1000 பேரில் ஒரு 5 பேர் தவறானவங்க இருந்தாங்கன்னா இப்போ எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா தவறானவர்கள் அதிகம் இருப்பாங்களோங்கிற பயத்தில் நல்லவங்களாக இருக்கிறவங்களும் ரொம்ப பாடாப்படுத்துது. நிறைய அரசு கல்லூரிகளில் பார்த்திங்கன்னா அரசு கல்லூரியிலையும் இது பொதுவாக இருக்குது, தனியார் கல்லூரிகளில் ரொம்ப அதிகமாக இருக்குது, சுயநிதி கல்லூரிலையும் அதிகமாக இருக்குது. சர்வீஸ் சர்டிஃபிகேட்டும் கொண்டு போய் நின்னோம்னா நாளைக்கு வாங்க, நாளான்னைக்கு வாங்க, இன்னும் 2 நாள் ஆகும், உள்ளே இருக்கிறவங்க வரல, பிரின்ஸிபல் வரல அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு நிச்சயமாக மண்டல கல்வி இயக்குனரோ இல்லை கல்லூரி கல்வி இயக்குனரோ ஒரு பெரிய ஒரு சர்க்குலர் மாதிரி கொடுத்து சர்வீஸ் சர்டிஃபிகேட்டை டிலே பண்ணக்கூடாது. ஏன்னா இதுக்கு நாள் நீங்கள் கொடுத்துருக்கீங்க, ஆனால் இந்த நிமிஷம் வரைக்கும் பார்த்திங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட்டுக்கான ஸ்பேஸுங்கிறது ரொம்ப பெருசாக இல்லை. இதை நீங்கள் டெஃபினட்டாக பார்த்து தான் ஆகணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் ஏற்கனவே சர்வீஸ் சர்டிஃபிகேட்டை தாண்டி இதில் நிறைய குழப்பங்கள் இருக்குது, அப்ளை பண்ணுறதுல நிறைய குழப்பங்கள் இருக்குது. இது மாதிரி அவ்வளோ குழப்பங்களை தாண்டி ஒருத்தன் படிக்க உள்ளே சர்வீஸ் சர்டிஃபிகேட் ஒரு கட்டத்தில் இது வாங்குறதுக்கே இன்னும் ஒரு 10-15 நாள் ஆகணும்னு வச்சுருங்களேன். எல்லா இடத்துலையும் ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணுறாங்க, இல்லை உங்களுக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. வந்திருக்கிற நம்ம பர்சன்டேஜோ இல்லை நம்ம வாங்கியிருக்கிற எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா படித்ததே எதுக்கு படித்தோம் அப்படிங்கிற அளவுக்கு எல்லா இடத்துலையும் கொண்டு வந்துடுது. லாஸ்ட் ஸ்டடி இன்ஸ்டியூஷன், அதுக்கப்புறம் யூஜி பிஜி எல்லாருக்கும் என்ன வருத்தம்னா 2019 நாங்கள் எல்லோரும் சர்வீஸ் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கோம். 2019க்கு அப்புறம் உள்ள